கிளை செயலாளரில் இருந்து பொதுச் செயலாளர் வரை எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் பயணம். தமிழ்நாட்டு அரசியலில் அடித்தட்டு தொண்டர்களிலிருந்து உச்ச தலைமையிடம் வரை பயணித்த தலைவர்கள் மிக சிலரே. அந்த வரிசையில் தனது அமைதியான அரசியல் நடை, நிர்வாகத்திறன் மற்றும் உறுதியான முடிவுகளால் தனித்த அடையாளம் உருவாக்கியவர் எடப்பாடி கே பழனிசாமி. ஒரு சாதாரணமான கிராமத்து இளைஞனாக அரசியலில் காலடி எடுத்து வைத்த அவர் இன்று தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவின் பொதுச் செயலாளராக உயர்ந்திருப்பது ஒரு நீண்ட அரசியல் பயணத்தின் சாட்சியாகும். சேலம் மாவட்டம் சிலுவம்பாளையம் என்ற சிறிய கிராமத்தில் பிறந்த எடப்பாடி பழனிசாமி விவசாய குடும்பத்தை சார்ந்தவர். அரசியல் அவருக்கு வாரிசாக கிடைத்த ஒன்றல்ல, கட்சி தொண்டராக அடித்தளத்தில் இருந்து வளர்ந்தவர். 1974 அதிமுகவில் கிளை செயலாளராக தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார். அப்போது கட்சியின் நிறுவனர் எம்.ஜி. ராமச்சந்திரன் தமிழ்நாட்டு அரசியலில் பெரும் அலைகளை எழுப்பிக் கொண்டிருந்த காலம். அடிப்படை கட்சி பணிகளில் தீவிரமாக ஈடுபட்ட பழனிசாமி படிப்படியாக கட்சியின் நம்பிக்கைக்குரிய செயற்பாட்டாளராக மாறினார். மாவட்ட செயலாளர், தலைமையக செயலாளர் போன்ற முக்கிய பொறுப்புகளை வகித்த அவர் கட்சிக்குள் ஒழுக்கம், கட்டுப்பாடு மற்றும் அமைப்பு வலிமை ஆகியவற்றில் கவனம் செலுத்தினார். மேற்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கம் செலுத்தும் கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் தனது அரசியலை ஒரே சமூகத்திற்குள் கட்டுப்படுத்தாமல் பரந்த அடிப்படையில் வளர்த்து கொண்டார். 1989 எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு அதிமுக பிளவுபட்ட போது ஜெயலலிதா தலைமையிலான அணியில் உறுதியாக நின்றார் பழனிசாமி. அந்த ஆண்டே நடந்த சட்டமன்ற தேர்தலில் முதன்முறையாக எடப்பாடி தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதுவே அவரது சட்டமன்ற அரசியலுக்கான தொடக்கமாக அமைந்தது. 1991 மீண்டும் சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பழனிசாமி தொடர்ந்து கட்சிக்குள் தனது இடத்தை வலுப்படுத்தினார். நீண்ட காலம் அமைதியாக பின்னணியில் செயல்பட்டாலும் அவரது உழைப்பு கவனிக்கப்படாமல் போகவில்லை. 1998 மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் தேசிய அரசியலிலும் தனது அடையாளத்தை பதிவு செய்தார். 2011 ஜெயலலிதா தலைமையிலான அரசில் அமைச்சராக பதவியேற்றது அவரது அரசியல் வாழ்க்கையில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக அமைந்தது. நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சராக இருந்த அவர் செயல்திறன் மிக்க நிர்வாகியாக பெயர் பெற்றார். 2016 மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தபோது பொதுப்பணித்துறையையும் கூடுதலாக வழங்கினார். இது ஜெயலலிதா அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாக கருதப்பட்டது. 2016 ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுக பெரும் அரசியல் குழப்பத்தை எதிர்கொண்டது. சசிகலா, பன்னீர்செல்வம், பழனிசாமி என பல அதிகார மையங்கள் உருவான சூழலில் 2017 தொடக்கத்தில் பன்னீர்செல்வத்தின் கிளர்ச்சி முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்தியது. இந்த அரசியல் சூழலை திறமையாக கையாண்ட பழனிசாமி சசிகலாவின் ஆதரவுடன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றார். முதல்வராக பொறுப்பேற்றதும் அவர் தன்னை வெறும் சமரச தலைவர் அல்ல என்பதை நிரூபித்தார். கட்சி மற்றும் அரசு இரண்டையும் சமநிலையுடன் நடத்தி நிர்வாக திறனுடன் செயல்பட்டார். காலப்போக்கில் பன்னீர்செல்வம் பெயரளவிலான தலைவராக மாற உண்மையான அதிகாரம் பழனிசாமியின் கைகளில் திரண்டது. எளிய விவசாயி என்று எல்லோரும் அன்பாடு அழைக்கப்படும் பெயர் அவருக்கு இயற்கையாகவே அமைந்தது. பச்சை தலைப்பாகை, கிராமிய மொழி, விவசாயிகள் நலன் குறித்து பேசுவது, இவை அனைத்தும் அவரது அரசியல் அடையாளமாக மாறின. குடும்ப அரசியலை தவிர்த்து தனது உறவினர்களை கட்சி பதவிகளிலிருந்து விலக்கி வைத்ததும் திமுகவின் வம்ச அரசியலை விமர்சிப்பதற்கான வலுவான ஆயுதமாக அமைந்தது. 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்தாலும் மேற்கு மண்டலத்தில் கட்சி பெற்ற அபார வெற்றி பழனிசாமியின் அரசியல் பிடியை உறுதிப்படுத்தியது. இதன் அடிப்படையில் அவர் எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மறுபுறம் பன்னீர்செல்வம் தனது சொந்த பகுதிகளில் கூட பெரிய வெற்றியை பெற முடியாமல் துணைத் தலைவர் பதவியில் சமாதானப்படுத்தப்பட்டார். ஜூலை 11, 2022 நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கட்சியின் வரலாற்றில் முக்கிய நாளாக அமைந்தது. பன்னீர்செல்வம் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார். அவர் ஆதரவாளர்களால் பலர் காலப்போக்கில் பழனிசாமியின் பக்கம் திரும்பியது இபிஎஸ்ஸின் அமைப்பு திறனை வெளிப்படுத்தியது.
2024-25 காலகட்டத்தில் நடந்த சட்ட போராட்டங்கள் இறுதியில் உச்சநீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புகளின் மூலம் பழனிசாமியின் தலைமையை சட்டப்பூர்வமாக உறுதிப்படுத்தின. அதன் தொடர்ச்சியாக அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலராக இருந்த அவர் முறையாக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றார். இன்று 50 ஆண்டுகளுக்கு மேலான அரசியல் பயணத்தின் பின்னர் ஒரு சாதாரண தொண்டர் அதிமுகவின் உச்ச தலைமைக்கு வந்திருப்பது தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான வரலாறாக கருதப்படுகிறது. இந்த வீடியோ எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அந்த நீண்ட போராட்டமிக்க ஆளுமை திறன் கொண்ட அரசியல் பயணத்தை முழுமையாக பதிவு செய்கிறது.